Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Allahumma rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma rabbana zidna ilman nafi'a. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே தொடர்ச்சியாக நபித்தோழர்களுடைய வரலாறுகளை பார்த்து வருகிறோம். இந்த நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நாம் பார்ப்பதற்கான காரணம், நாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து ஒரு படிப்பினையாக, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா செயல்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு படிப்பினைகளாக நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷன்களையும் அவர்களிடத்திலிருந்து எடுக்கலாம் என்பதன் காரணமாக அவர்களுடைய நபித்தோழர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க போகின்ற நபித்தோழரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுவாக பாராட்டிய ஒரு அன்புக்குரிய ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமுறை சொன்னார்கள், இந்த நபித்தோழரை பார்த்து, இவர் என்னுடைய குடும்பம், இவர் என்னை சார்ந்தவர் என்பதாக பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு நபித்தோழர் தான் இந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கெல்லாம் தெரியும், சல்மான் ஃபாரிசி அல்லது சல்மான் ஃபாரிஸ் என்று அறியப்படக்கூடிய இந்த நபித்தோழரை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம், அப்படிதானே? சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையோ? சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நபித்தோழரை பொறுத்த வரைக்கும் நாம் இவரிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுக்க வேண்டியது, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறானோ, நேர்வழியை நாடுகிறானோ, அந்த நபித்தோழராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த சூழ்நிலையில் அவர் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் எந்த பிரதேசத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் யாருக்கு அந்த ஹிதாயத்தை நாடுகிறானோ அவருக்கு அந்த ஹிதாயத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்பான் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தான் இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திலே நாம் பார்த்திருப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை இந்த உலகத்திற்கு செய்தார்கள். அதே போன்று நூஹ் நபியை எடுத்துக்கொள்ளுங்கள், 950 வருடம் இந்த உலகத்தில் அவர்கள் தாவா பணி, நேர்வழியை எடுத்து சொல்லக்கூடிய பணியை செய்தார்கள். அல்லாஹ் யார் என்று எடுத்து சொல்லக்கூடிய பணியை அல்லாஹ்வுடைய தூதரான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அவர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். 950 வருடங்கள் சொன்னார்கள். ஆனால் அவருடைய மனைவி, உடனே இருந்த அவருடைய மனைவி கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று நூஹ் நபியுடைய மகன் எவ்வளவோ எடுத்து சொன்ன பிறகும் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று நமக்கெல்லாம் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் யார்? ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையருடைய பெயர் என்ன? அவருடைய தந்தையருடைய பெயர் ஆசர். அந்த மனிதருக்கு கூட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தந்தைக்கு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, நேர்வழியை கொடுக்கவில்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவருக்கு பெரிய தகப்பனார் இருந்தார்கள். அவருடைய தாய் தந்தை சிறிய வயதிற்கு முன்பே அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான வழியை வழங்கவில்லை. உதாரணமாக அபு லஹப், நாம் எல்லாம் ஓதக்கூடிய சூரா தப்பத் யதா அபி லஹபி வதப்பா என்று ஓதக்கூடிய அந்த சூறாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அபு லஹபை சபிக்கிறான். இன்னும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கியாமத் நாள் வரை சபிக்கக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தை இருந்தார்கள். ஆனால் இன்னொரு பெரிய தந்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் இஸ்லாத்திற்கு பெரிய ஒரு தூணாக, உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இன்னும் பல பெரிய தகப்பனார்களாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள். இப்படி நபிமார்களாக இருந்தாலும் கூட, அவருடைய தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், உடனே பழகக்கூடிய மனைவியாக இருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மக்களுக்கு கொடுத்திருந்தான். அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்பான். நமது கையில் எதுவும் கிடையாது. நாம் எல்லாம் எவ்வளவோ பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நேர்வழியை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தாவா செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வருவதற்காகவா? கிடையாது. 2 காரணங்களுக்காகத்தான் நாம் தாவா செய்கிறோம்.
முதலாவது காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் நம்மிடத்திலே கேட்டான் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்வதற்காக நாம் தாவா செய்கிறோம். அல்லாஹ் கேட்பான், இதை நீ இவருக்கு சொன்னியா, இவருக்கு நீ இஸ்லாத்தை எடுத்து வைத்தாயா, உன்னுடைய தாய்க்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாயா, உன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய உனக்கு தெரிந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாயா என்பதாக அல்லாஹ் கேட்கக்கூடிய சமயத்தில் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் முதலாவதாக தாவா செய்கிறோம். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், சில வேளை அவர்கள் திருந்தலாம். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய 2 காரணங்கள். மீன்பிடி சம்பவத்தில் அவர்கள் அந்த மக்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்கிறான். அவர்கள் சொன்ன 2 காரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். தாவா எதற்காக? முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வதற்காகவும், இரண்டாவதாக சில வேளை அவர்கள் திருந்தலாம் என்பதற்காகவும் தான் இந்த தாவா. இந்த 2 நோக்கமும் இல்லாமல் நாம் தாவா செய்யக்கூடிய சமயத்தில் என்ன நடக்கும்? அந்த தாவா இல்லாமல் ஆக்கப்படும். முதலாவதாக சில மக்களை நீங்கள் பார்க்கலாம், தாவா களத்தில் இருந்து விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், அவர்கள் அதிகமான 20 வருடங்கள் 30 வருடங்கள் தாவா செய்திருப்பார்கள். ஆனால் நிறைய பேர் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. உடனே அவங்க சொல்றது என்ன? நான் 20 வருடங்களாக தாவா செய்கிறேன், ஆனால் இன்னும் யாரும் முஸ்லீமாக ஆகவில்லை, நான் செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்காக அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். இன்னும் சிலரை பார்க்கிறோம், என்னுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த தாவா பணியை செய்யறதா, அதனால் நான் விட்டுட்டேன் என்பதாக அவர்கள் இந்த தாவா பணியை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தாவா செய்கிறோம். அப்ப இந்த நேரான வழி என்பது, அல்லாஹ்வுடைய அந்த நேரான வழி என்பது நம்மளுடைய கைகளில் இல்லை. ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இந்த நபித்தோழரை பற்றி பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த நபித்தோழருக்கு எப்படி இந்த ஹிதாயத் கிடைத்தது என்று சொன்னால், இந்த நபித்தோழர் பாரசீக நாட்டில் வாழ்ந்து வருகிறார். பாரசீக நாட்டில் இவர் வாழ்ந்து வருகிறார். பாரசீகம் என்பது இன்றைய ஈரான், ரஷ்யா போன்ற அந்த பிரதேசங்களை உள்ளடக்கி அந்த தேசமாக இருக்கிறது முன்பு அந்த காலத்திலே. அப்போ இந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை யார் என்று சொன்னால் ஒரு மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடியவர். இவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், வீட்டிலே ஒரு பூஜை அறையை அமைத்து அதிலே நெருப்பு வணங்கி கொண்டு இருப்பார். எப்பொழுது பார்த்தாலும் அந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்து கொண்டிருப்பதுதான் அவருடைய பெரிய ஒரு வேலையே. மஜூசிகளை நாம் பொறுத்த வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். நெருப்பை எரிய விட்டு அதை அணையாமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவருடைய வணக்கம். அப்ப இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையும் இதே போன்ற ஒரு பூசாரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு பற்றுள்ளவர்களாக, அதை ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தைக்கு பெரிய சொத்துக்கள் இருக்கிறது. அசையும் சொத்து, அசியா சொத்து என்பதாக நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. தன்னுடைய குழந்தையை அவர்கள் மிக செல்லமாகவும் பாசமாகவும் அன்பாகவும் அவர்கள் வளர்த்து வருகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார்கள், எந்த வேலைக்கும் அனுப்ப மாட்டார்கள், வீட்டிலேயே வைத்து அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்ப என்ன செய்கிறான் அல்லாஹ், எப்படி இந்த சிறுவனை தேர்வு செய்கிறான் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். அப்போ தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ஒரு நாள் அந்த தந்தைக்கு என்ன ஆகிறதுன்னு சொன்னா, உடல் நலம் சரியில்லாமல் ஆகிறது. அப்ப உடல் நலம் சரியில்லாமல் ஆகக்கூடிய சமயத்தில் அவருடைய அந்த தந்தை என்ன செய்கிறார், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மகனிடத்திலே சொல்கிறார், மகனே, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, நான் சென்று அந்த வீட்டு வேலைகளை எல்லாம் பார்க்க முடியாது, நீ என்ன செய், அந்த விவசாயத்தை, அந்த என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நீ பராமரித்து வா என்பதாக மகனை அனுப்புகிறார்கள். தந்தை வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார், உடல்நிலை சரியில்லை, என்னால் வெளியே செல்ல முடியாது என்பதாக சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதல் முறையாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள். நீ போய் விவசாயம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வா என்பதாக அவர்கள் வெளியே அனுப்புகிறார்கள். அப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே செல்கிறார். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நாம் தான் அந்த தொழிலை பார்க்க வேண்டும் என்பதற்காக சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் முதல் முறையாக வீட்டில் இருந்து வெளியே செல்கிறார்கள். முதல் முறையாக வீட்டிலிருந்து வெளியே செல்லக்கூடிய சமயத்தில் அவர்கள் அப்படியே தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சல்மான் ஃபாரிஸ் தோட்டத்துக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவர் பார்க்கிறார், ஒரு சர்ச்சை பார்க்கிறாரு. சர்ச்சை பார்த்துக்கிட்டு என்ன செய்யறாரு, அங்க கிறிஸ்டியன்ஸ் அந்த மக்கள்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தியானத்திற்காகவும் பிரேயருக்காகவும் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் பார்க்கிறார், என்னவோ வித்தியாசமா நடக்குது. அவர் உலகத்தை அப்பதான் பார்க்கிறார். சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் உலகத்தை அப்பதான் பார்க்கிறாங்க. இதுதான் உலகம், இப்படித்தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்னதான் அங்க நடக்குது அப்படி பார்ப்பதற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த மக்கள் எல்லோரும் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவரும் அப்படியே கூடவே போறாரு. அவர் தோட்டத்துக்கு போகாம சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் அந்த தேவாலயத்திற்குள்ள செல்றாங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்பதற்காக செல்றாரு. அங்க அவர்கள் வழிபடுகிறார்கள், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சல்மான் ஃபாரிஸ் அவர்களுக்கு அது பிடித்து விட்டது. பிடித்ததனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், காலையில் கிளம்பியவர்கள், வீட்டிலிருந்து காலையில் கிளம்பியவர்கள் சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் மகரிப் நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வீடு திரும்பல. அப்ப தந்தை என்ன பண்றாரு, பயப்படுறாரு. செல்லமா வளர்த்த பிள்ளை முதல் முறையா வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறோம், எங்க போனாரும் தெரியலையே என்பதாக அவர் ஒரு மாதிரி பதற்றமாக சுற்றி கொண்டே இருக்கிறார். வீட்டுக்கு வெளியில அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறார், எப்போ வருவார் என்பதாக. இறுதியில் சாயந்தர நேரமாக அவர்கள் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை நோக்கி வந்தவுடன் தன்னுடைய தந்தை என்ன பண்றாரு, அவரை கட்டி அணைத்து அழுது கொண்டிருக்கிறார். அழுகிறார். எங்கடா போன மகனே, உன்னை முதலாக வெளியே அனுப்பினேனே, நீ எங்க போனாய், ஏன் இவ்வளவு தாமதம் என்பதாக அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லா உண்மையும் சொல்லிவிடுறாங்க. அதாவது சஹாபாக்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு நியாமத் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் பொய் சொல்வதை விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய அந்த அரபிய கலாச்சாரமே பொய் சொல்வதை விரும்ப மாட்டார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள், உண்மையை பேசி அவர்கள் பழக்கப்பட்டிருப்பார்கள். அதே போன்று இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உண்மையை பேசி பழக்கப்பட்டவர் என்பதனால் அவர் தன் தந்தை இடத்திலே எல்லா உண்மையும் அப்படியே சொல்றார். நான் இப்ப இந்த மாதிரி தோட்டத்துக்கு போயிட்டு கொண்டிருந்தேன், அப்ப இந்த மாதிரி பல மனிதர்கள் அவர்கள் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க, நானும் சர்ச்சுக்கு போனேன், அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தேன், எனக்கு அது மிகவும் பிடித்தது என்பதாக அவர்கள் தந்தை இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப தந்தையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நொடி அப்போ அந்த மகன் என்ன சொல்றாரு சொன்னா, இந்த வார்த்தையை விடுகிறார். இந்த வார்த்தையை விட்டவுடன் அவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு, நம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருப்பை விட, நம் மஜூசி அந்த கலாச்சாரத்தை விட அவர்களுடைய அந்த வழிபாடு, அந்த வழிமுறை என்பது மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது, அதுதான் எனக்கு மிக விருப்பமானது என்பதாக அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க. தந்தை இடத்துல இந்த வார்த்தையை சொன்னவுடன் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மிக கோபம் அடைஞ்சிடறாங்க. மிகவும் பெரிய ஒரு கோபம் அடைஞ்சு, எப்படி நீ இப்படி சொல்லலாம், எனக்கு நீ தலைகுனிவை ஏற்படுத்தி விடாதே. அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்றைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள், அதே போன்ற ஒரு வார்த்தையை அவருடைய தந்தையும் சொல்கிறார். என்ன சொல்றாரு, நம்மளுடைய மூதாதையர்களுடைய அந்த கலாச்சாரத்தை நீ விட்டு விடாதே, இதுதான் உனக்கு சிறந்த ஒரு மார்க்கம். நம்ம மூதாதையர்கள் எல்லாம் முட்டாள்களா, நான் என்ன முட்டாளா, நான் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறேனே, நீ ஏதோ புதிதாக ஒரு விஷயத்தை சொல்கிறாய் என்பதாக அவர்கள் மகனை கோபமாக திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினமும் நாம் அப்படித்தான் பார்ப்போம். பல முஸ்லிம்களுடைய அந்த மார்க்கத்தின் பக்கம் அந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் வரக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய தாயாகவோ அண்ணனாகவோ யாரோ அவர்கள் என்ன சொல்வார்கள், நீ ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாய், அது ஒரு தீவிரவாத மாதம், அதற்கு நீ சென்று விட்டால் உன்னை அடுத்த நாட்டிற்கு அனுப்பி விடுவார்கள், உன்னை மதம் மாற்றி விடுவார்கள், உன்னை ஏமாற்றி விடுவார்கள், உன்னை விட்டு விடுவார்கள். அதே போன்று நம் மூதாதையர்கள் பின்பற்றியதை தான் நீ பின்பற்ற வேண்டும், நாம் காலம் காலமாக இதைத்தானே கடைபிடித்து வருகிறோம், நம்மளுடைய குடும்பத்திற்கு நீ அவப்பெயரை ஏற்படுத்த போகிறாயா, உன்னை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தோமே என்பதாக இப்பொழுதும் சொல்வார்கள். அதே போன்ற ஒரு வார்த்தையை தான் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையும் சொல்லி அவருக்கு உபதேசம் செய்கிறார். எப்படியாவது நீ அதை விட்டு விடு என்பதாக அவர் அந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்பதற்காக இவர்கள் அவரை என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க. திட்டின உடனே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் சொல்றாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை அப்படியே நீங்க விட்டுருங்க, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம இந்த குர்ஆனில் கூட ஒரு வசனம் வருகிறது, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எப்படி கண்டோமோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் திருப்பி ஒரு கொஸ்டினாக கேட்கிறான், அந்த மூதாதையர்கள் அறியாமல் இருந்தாலுமா என்பதாக. மூதாதையர்கள் எதுவும் தெரியாமல் அதை தவறாக மொழிந்து அவர்கள் நடந்து கொண்டிருந்தாலுமா நீங்கள் அதை பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்போ சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையினுடைய அந்த பேச்சை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க, கோபமாக தந்தை பேசுகிறார், இவர் கட்டுப்படவில்லை. உடனே சல்மான் ஃபாரிஸை அவர்கள் ஒரு சங்கிலியால் கட்டி அவர் வீட்டிலே ஹோம் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், தன்னுடைய வேலையாட்களை கூட்டு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சர்ச்சுக்கு நீங்க போங்க, அங்க ஷாமில் இருந்து யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அப்ப எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அதாவது பாதிரியார்கள், ஷாமில் இருந்து பாதிரியார்கள் பாஸ்டர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுங்க என்பதாக தன்னுடைய வேலையாட்களிடம் சொல்லி இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகிறார்கள்.
அப்போ கொஞ்ச நாளுக்கு போகுது, உடனே அறிவிப்பு வருகிறது, ஷாமிலிருந்து ஒரு பாதிரியார் கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் சல்மான் ஃபாரிஸ் என்ன செய்கிறார், தங்களுடைய சங்கிலிகளை, அந்த கையில் கட்டப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் எப்படியோ அவிழ்த்து விட்டு வீட்டை விட்டு ஓடி வருகிறார். ஓடி வந்து அந்த பாதிரியார்களோடு அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். அப்ப அந்த பாதிரி கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் அந்த பாதிரியாரோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். நான் உங்களுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்து தரேன், கூலி வேலை செய்யறேன், எல்லாமே உங்களுக்கு பணிவிடை செய்து தருகிறேன், எனக்கு இந்த கிறிஸ்தவ மதத்தை எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு எப்படி பிரேயர் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க, எனக்கு நியாயம் எது அநியாயம் எது என்பதை சொல்லிக் கொடுங்கள், இந்த நெறிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள், இந்த மார்க்கத்தினுடைய அந்த மதத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதற்காக அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பாதிரி என்ன செய்கிறார், இவரை அழைத்துக் கொண்டு செல்கிறார். சென்று அவருக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்க அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறு வெளிப்படுகிறது. அந்த பாதிரி என்ன செய்யறாரு சொன்னா, எல்லா பாதிரிகள் மாதிரி இல்ல, இவர் நினைச்ச அந்த பாதிரிகள் மாதிரி இல்ல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, மக்களுடைய தர்மத்தை எல்லாம் வாங்கி அதையெல்லாம் தனக்கு ஆக்கி கொள்கிறார். தர்மம் செய்யக்கூடிய மக்கள் சர்ச்சுக்கு செய்வாங்க, அதையெல்லாம் இவர் என்ன செய்யறாரு, தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறார். அந்த மாதிரி ஒரு கள்ளத்தனம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இவர் அதை வெறுக்கிறார். சல்மான் ஃபாரிஸ் அதை வெறுக்கிறார். என்ன இப்படி அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே என்பதாக அவர்கள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் அவர் மக்களிடத்திலும் சொல்லாமல் அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு நாள் அந்த பாதிரியார் என்ன செய்கிறார், மரணித்து விடுகிறார். உடனே அந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பாதிரியாரை அடக்கம் செய்வதற்காக வருகிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு அவரை பற்றி புகழ்கிறார்கள். உடனே அடக்கம் செய்வதற்கு முன்னால் புகழ்கிறார்கள். அப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லா விஷயங்களையும் அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறார். இவர் நல்லவர் அல்ல, நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த இந்த பாதிரியார் என்பவர் நல்லவர் அல்ல, உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார், இவர் உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டார், நீங்கள் கொடுத்து அந்த சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய சுய தேவைக்காக அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று அவருக்கு மக்களிடத்திலே அவர் சொல்லி கொடுக்க, அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பாதிரியாரை சிலுவையில் அறைந்து அவரை அப்படியே விட்டு விட்டார்கள். அவர்களை அடக்கவில்லை. அப்ப அடக்கம் செய்யாமல் அவரை சிலுவையில் எடுத்து தண்டனை கொடுத்தார்கள் என்பதை அந்த வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விரக்தியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, வேறு நாடுகளுக்கு நாம் சென்று விடலாம் என்பதாக வேறு நாட்டை நோக்கி நகர்கிறார். வேறு நாட்டை நோக்கி ஒரு நகர்ந்து பெரிய ஒரு தேவாலயத்தை நாம் பார்ப்போம், நல்ல ஒரு பாதிரியாரை நாம் சந்திப்போம் என்பதாக அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். அங்கு வேறு நாட்டிற்கு சென்ற பிறகு அங்கு ஒரு பாதிரியாரை அவர் பார்க்கிறார், அவரோடு சேர்கிறார். அவரிடத்திலே அவர் வணக்கங்களை கற்றுக்கொள்கிறார், நெறிமுறைகளையும் இறையச்சத்தையும் ஒழுக்கத்தையும் அவர் கற்றுக்கொள்கிறார். அப்போ சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாதிரியாரிடத்திலே ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவனாக அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அப்போ இந்த சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவராக வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் இறுதியாக அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு நல்லுபதேசம் செய்யறாங்க. சல்மான் ஃபாரிஸுக்கு இந்த பாதிரியார் என்ன செய்யறாரு, ஒழுக்கத்தோடு வளர்த்து இவருக்கு ஒரு நல்லுபதேசம் செய்கிறார். என்ன செய்கிறார், நான் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பாதிரியாரை தெரியும், அவரிடத்திலே நீ செல், அங்கே நீ சென்று அந்த பாதிரியாரோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்தான் உனக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவார் என்பதாக அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அவரும் மரணித்து விடுகிறார். அப்ப இவர் அங்கிருந்து 10 நாள் நடைபயணமாக நடந்து தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம நடந்து அந்த பிரதேசத்தை நோக்கி செல்கிறார். அப்ப அங்க போய் சேராரு. அவர் ரொம்ப மிக நல்ல ஒரு மனிதராக இருக்கிறார் அந்த பாதிரியார். அப்ப அந்த பாதிரியார் இடத்தில் அவர் மிக நேசத்தோடும் பாசத்தோடும் நடந்து கொள்கிறார். அவரிடத்தில் தான் அந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அப்ப வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரு, அவரும் மரணப்படுக்கையில் ஆகிவிடுகிறார். அப்போ அவர் ஒரு உபதேசம் செய்கிறார். அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மம்மூரியா என்ற தேசத்தில் ஒரு பாதிரியார் இருக்கிறார், அவரை விட சிறந்த ஒரு மனிதர் எங்கும் இல்லை, நீ வேறு யாரிடமும் செல்லக்கூடாது, ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அந்த பாதிரியாரிடம் செல், அவர் மட்டும்தான் உனக்கு நேர்வழியை காட்டுவார் என்பதாக ஒரு உபதேசத்தை செய்துவிட்டு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்போ கடைசியாக அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், மகனே, நீ இந்த பூமியில் வேறு யாரும் இந்த மதத்தை தெளிவாக பின்பற்றக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது, நானும் அவர்களை பார்த்தது கிடையாது, நான் உனக்கு கடைசியாக ஒரு வசியத் செய்கிறேன், கடைசியாக ஒரு உபதேசம் செய்கிறேன், நீ எப்படியாவது என்ன செய், அந்த பேரித்தம்பலம் இருக்கக்கூடிய அந்த மதீனா பூமியை நோக்கி நீ நடந்து விடு, மதீனாவை நோக்கி நீ சென்று விடு, அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று அடையாளத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த தேசம் என்பது பேரித்தம்பலம் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கும், பாலைவன தேசமாக இருக்கும். அங்கே
நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த இறுதி தூதர் அகமது என்று எங்களுடைய வேதத்தில் இருக்கிறது. அந்த கிறிஸ்தவர் சொல்கிறார், எங்களுடைய வேதத்தில் இருக்கிறது அகமது என்ற ஒரு இறை தூதர் கடைசி காலத்தில் வருவார், அவரை நீ பின்பற்று, அவர் மதீனா என்ற அந்த தேசத்திற்கு வருவார், பேரித்தம்பலம் நிறைந்த அந்த தேசமாக இருக்கும் என்பதாக அந்த பாதிரியார் உபதேசம் செய்கிறார். அப்ப இவர் கேட்கிறாரு, நான் எப்படி அவரை அறிந்து கொள்ள? மதீனாவிற்கு சென்றால் அங்க 1000 பேர் இருப்பாங்க, எத்தனையோ பேர் வந்துட்டு போவாங்க, அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் நபிதான் என்பதை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த பாதிரியார் சொல்றாரு, அதுவும் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், பைபிளில் இருக்கக்கூடிய அந்த வசனம் இப்பொழுது வரைக்கும் பைபிளில் இருக்கிறது. அந்த வசனங்கள் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இயேசு என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்கிறார்கள், நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, அதை நீங்கள் இப்பொழுது கேட்டால் தாங்க மாட்டீர்கள். சகல சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டதை யாவும் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு சொன்ன அந்த முன்னறிவிப்பு இப்பொழுதும் அந்த பைபிளிலே இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறார், நீ மதீனாவிற்கு சென்று விடு என்பதாக சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்போ சல்மான் ஃபாரிஸ் என்ன செய்யறாரு? அப்ப அந்த 3 அடையாளங்களை கேட்கிறார். அவர் சொன்னார்ல பாதிரியார், 3 அடையாளத்தை உனக்கு சொல்லித் தருகிறேன், அதை வைத்து நீ அறிந்து கொள்ளலாம் அந்த நபி யார் என்பதை. அப்ப 3 அடையாளம் என்ன? 1, அவர் தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ தர்மம் கொடுத்தாய் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 2வதாக, அவரிடத்தில் நீ அன்பளிப்பு கொடுத்தாய் என்று சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொள்வார். 3வதாக, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருடைய வலது தோளின் பக்கம் பின்னால் நபித்துவ முத்திரை ஒன்று இருக்கும். இந்த 3 அடையாளங்களை வைத்து நீ அவரை அறிந்து கொள்ளலாம் என்று அவரை அனுப்பி விடுகிறார்கள். அப்போ இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தார். சின்ன சின்ன தொழில் செய்து அதில் பணம் சம்பாதித்து ஆடு மாடு ஒட்டகம் இதையெல்லாம் வாங்கி வச்சிருந்தார். அப்ப இதெல்லாம் அழைச்சிட்டு அப்படியே போறாரு மதீனாவை நோக்கி, இப்படியாவது சென்று விட வேண்டும், வழி தெரியாது. அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கூட்டம் வருகிறது, அரபிகளுடைய ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்திடம் அவர் பேசுகிறார். இவர் அரபி என்பதை அறிந்து கொண்டு பேசுகிறாரு. வியாபார குழு அது வந்து சொல்லுது, நாங்க வந்து இந்த ஒட்டகங்களை எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் இலவசமா உங்களுக்கு தந்துடுறேன், என்னை எப்படியாவது மதீனாவிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று அவர் கேட்கிறார். அப்போ சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த குழு அழைத்து செல்லுது. சென்று 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 ஒரு இடம் வருகிறது, வாதில் குரா என்று சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த எல்லை வந்தவுடன் சதி செய்கிறார்கள். என்ன செய்யறாங்க? இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதன் இடத்திலே அடிமையாக விற்று விடுகிறார்கள். இவர் என்னுடைய அடிமை, இவரை நீ வைத்துக் கொள்ள என்பதாக சல்மான் ஃபாரிஸ் அவர்களை அடிமையாக அவரிடத்திலே கொடுத்து விட்டு சொத்துக்களை எல்லாம் சுட்டிட்டு ஓடிட்டாங்க அந்த யூதர்கள். அப்போ இவர்கள் சென்றதற்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு? எப்படியோ அந்த மதீனாவினுடைய அந்த பூமியை நெருங்கி விட்டோம், அங்க பாக்குறாரு பேரித்தம்பழங்கள்லாம் இருக்கு, எப்படியோ வந்துட்டோம் போலன்னு சொல்லி அவர் சொல்றாரு, இந்த மக்கள் செய்த துரோகங்களை எல்லாம் நான் மறந்துட்டேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷம், நான் வந்து நபியை பார்க்க வந்து விட்டேன் என்று அவர் சொல்றாரு. அவர் சல்மான் ஃபாரிஸே சொல்வார். அப்போ அந்த இடத்துல அடிமையாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். கொஞ்ச காலம் போகுது, அவருக்கு தெரியுது இந்த இடம் அதுவல்ல, மதீனாவல்ல, இது மதீனா அல்ல, நாம் அந்த மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் கொஞ்ச காலம் போகுது, கொஞ்ச நாள் போகுது. போனதற்கு பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்கள். பனு குறைலா என்ற அந்த இனத்தை சார்ந்த, மதீனாவை சார்ந்த யூதருடைய இனம் அது பனு குறைலா. அந்த பனு குறைலா சார்ந்த அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வாராங்க தங்களுடைய சொந்தக்காரர்கள், அப்படி உறவினர்கள், வியாபார கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்க வருகிறார்கள். அப்போ வந்த உடனே அந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த சல்மான் ஃபாரிஸை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு கேட்கிறார்கள், எங்களுக்கு பொறுத்த வரைக்கும், பேச்சு திறனை பொறுத்த வரைக்கும், சாமர்த்தியமான பேச்சு, அறிவுத்திறன், இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எங்களுக்கு தந்து விடுங்கள், நாங்கள் அவரை வைத்துக் கொள்கிறோம் என்பதாக அவர்களும் அடிமையாக வாங்கி மதீனாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். சல்மான் ஃபாரிஸ் அவர்களை மதீனாவிற்கு இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க? இவர்கிட்ட வாங்கி அடிமையாக அழைத்து செல்கிறார்கள். இப்படி நிறைய பேர் இடத்துல அடிமையாக இந்த சல்மான் ஃபாரிஸ் விற்கப்படுகிறார் அல்லாஹ்விற்காக. அப்போ அப்படியே வித்து மதீனா வந்து சேர்ந்துட்டார். மதீனா வந்து சேர்ந்தவுடன் அவர் சொல்கிறார், எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது, நான் அடிமையாகத்தான் இருந்தேன், வேலை செய்து கொண்டுதான் இருந்தேன், ஆனால் இந்த மதீனாவை அந்த எஜமான்களோடு நான் சுத்தி வரக்கூடிய சமயத்தில் நான் ஆசைப்பட்டேன், எங்கேயாவது அந்த நபியை பார்த்து விடுவோமா என்று ஆசைப்பட்டேன். அப்படி அவர் சுற்றி வரக்கூடிய சமயத்தில் அவர் சொல்கிறார், நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார். அப்போ ஒரு நாள் என்ன செய்யறார் எஜமான், நீ இந்த பேரித்தம்பழங்கள் எல்லாம் ஏறி அந்த மரத்தின் மீது ஏறி அந்த பேரித்தம்பழங்களை எல்லாம் பறித்து விட்டு வா என்பதாக ஒரு வேலையை கொடுக்கிறார். அப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரத்துக்கு மேலே ஏறி பேரித்தம்பழம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஓடி வருகிறார். ஓடி வந்து சொல்கிறார் எஜமானிடத்திலே, எஜமானனே
ஒருவர் வந்திருக்கிறார், மக்காவிலிருந்து வந்திருக்கிறாராம், அவர் மதீனாவில் இருக்கிறார், அவரை சுற்றி நிறைய நண்பர்கள் தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பையத் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர் நல்லுபதேசம் செய்து கொண்டிருக்கிறாராம், அவர் தன்னை இறுதி தூதர் என்று சொல்கிறாராம் என்று சொன்னவுடன் மரத்தின் மேலிருந்த சல்மான் ஃபாரிஸ் சொல்கிறார், நான் சந்தோஷத்தின் காரணமாக என்னுடைய எஜமானின் மீது விழுந்து விடுவேனோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு நான் சந்தோஷப்பட்டேன் என்று இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இறை தூதரை பார்ப்பதற்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே சல்மான் ஃபாரிஸ் என்ன செய்கிறார், அந்த பேரித்தம்பலத்திலிருந்து ஸ்பீடா இறங்குறாரு. உடனே இறங்கி என்ன செய்யறாரு, இறங்கி உடனே அந்த ஓடி வந்த அந்த மனிதரிடத்திலே சொல்கிறார், நீங்கள் அவரை அறிவீர்களா, நீங்க சொன்னது அப்படியே திருப்பி சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ எஜமானன் சொல்கிறார், நீ உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்றாரு. ஆனா சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், எனக்கு அதை திரும்ப சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் எஜமானன் என்ன செய்கிறார், எஜமானன் உடனே செவுட்டில் அப்படியே அரைஞ்சிடறார். அரைஞ்சவுடன் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் என் வாழ்நாளில் பெற்ற முதல் அடி அதுதான். ஏன்னு சொன்னா சின்ன வயது முதலே அவர் ஒரு செல்ல குழந்தையாக, அன்புக்குரிய ஒரு குழந்தையாக அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அப்ப வளர்ந்து வரக்கூடிய அந்த சமயத்தில் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக செல்லமாக வளர்ந்தார்கள். வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார் தந்தை. அப்போ வீட்டை விட்டு வெளியேற்றப்படாமல் வளர்க்கப்படக்கூடிய ஒரு செல்ல குழந்தை அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது. அவர் சத்தியத்திற்காக என்ன செய்கிறார், நாடு நாடாக அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார், பல மக்களிடத்திலே அடிமையாக வேலை செய்கிறார். ஆனால் இன்று அவர் இறை தூதருக்காக என்ன செய்கிறார், முதலாக கன்னத்தில் அறை வாங்குகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் அவர். அப்போ நாம் இதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்று சொன்னால், நாம் ஒரு இஸ்லாத்தை ஏற்கிறோம் என்று சொன்னால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார் என்று சொன்னால், அல்லது வருவதற்கான விருப்பம் இருக்கிறது என்று சொன்னால், அவருக்கு முதலாவதாக அடி விழுந்தே தீரும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார் அல்லது இஸ்லாத்தை விரும்புகிறார் என்று சொன்னாலே அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனையை இறக்கியே தீருவான். அந்த சோதனையை நாம் பெற்றே தீர வேண்டும். ஆனால் இறுதியில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த சோதனை என்பது குறுகிய காலம்தான் இருக்கும், இலகுவாகத்தான் இருக்கும். அந்த சோதனையில் மட்டும் நாம் சகித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவிலும் சரி மறுமை நாளிலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவான் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். அப்ப முதலாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னாலேயே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய எஜமானிடத்திலே அடி வாங்குகிறார். அடி வாங்கினாலும் பரவாயில்லை என்று அவரோடு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், இரவு நேரத்திற்காக காத்து கொண்டே இருக்கிறார். நைட் எப்போ வரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் பணம் சேமித்து வைத்திருந்தார். அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் பேரித்தம்பழத்தை வாங்கி வைத்துக் கொண்டார். அது எதுக்குன்னு சொல்றேன்னா, அந்த பேரித்தம்பழத்தை வாங்கி தன்னோடு வைத்துக் கொள்கிறார். வைத்துக்கொண்டு இரவு வரைக்கும் காத்திருக்கிறாரு. இரவு வந்தவுடன் என்ன செய்யறாரு, தன்னுடைய எஜமானுக்கு கண்ணில் படாமல் அப்படியே வெளியேறி ஓடுகிறார். கூஃபாவை நோக்கி ஓடுகிறார். கூஃபாவுக்கு சென்றவுடன் கூஃபால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறார். காலை ஆகி விடுகிறது. மக்கள் எல்லோரும் அப்படியே கூட்டமா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி அப்படி மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நெருங்க முடியவில்லை. அப்படியே சல்மான் ஃபாரிஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய உள்ளத்தில் ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அப்படியே நெருங்குகிறார். நெருங்கியவுடன் அவர் சொல்கிறார், முஹம்மதே, நீங்கள் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் நேர்மையானவர், மக்களை நேசிக்கக்கூடியவர், மக்களும் உங்களை நேசிக்கிறார்கள். நீங்கள் ஒரு பெரிய ஒரு தலைவர் என்பதை அறிந்து கொண்டேன். நீங்க ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருப்பதாக நான் செய்தியை கேள்விப்பட்டேன். அதனால் இந்த பேரித்தம்பழங்களை உங்களுக்கு நான் தர்மமாக தருகிறேன், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இது ஒரு டாக்டிக்ஸ். அவர் அந்த வச்சிருந்த அந்த 3 கண்டுபிடிக்கக்கூடிய அடையாளங்கள்ல இது ஒன்று. அப்ப தர்மத்தை நான் உங்களுக்கு தாரேன் என்பதாக நபிக்கு அப்படியே ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது, யதார்த்தமா கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு தர்மம் ஹராம், நான் தர்மத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த தர்மத்தை அப்படியே வாங்கி சஹாபாக்களுக்கு மத்தியில் கொடுத்து விடுகிறார். சஹாபாக்கள் எல்லோரும் அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தர்ம பொருட்கள் ஹராம், சாப்பிடுவதும் ஹராம். அப்போ மிக சந்தோஷம் அடைந்து விட்டார். முதலாவதான அந்த அடையாளம் நிறைவேறிவிட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் அதில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக மிக சந்தோஷப்படுகிறார். சிறிது நாள் போகிறது. மறுபடியும் வேலையாட்க அந்த எஜமான இடத்துல செல்கிறார். கொஞ்சம் பணம் சேர்க்கிறாரு. ராத்திரியா ஓடி வராரு. வந்து என்ன செய்கிறார், மதீனாவுக்கு இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க. மதீனாவில் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல செல்கிறார். யா ரசூலல்லாஹ், இல்ல யா ரசூலல்லாஹ் சொல்லல, முஹம்மதே, நான் முதலாவதாக உங்களிடத்திலே வந்தேன், தர்ம பொருளை தந்தை நீங்கள் வாங்கவில்லை, இப்பொழுது அன்பளிப்பாக தருகிறேன், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, எனக்கு அன்பளிப்பு பொருள் ஹிப்பத் என்பது எனக்கு ஹலால், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக வாங்கி தோழர்களுக்கு எல்லாம் கொடுத்து தானும் ஒரு பேரித்தம்பழத்தை அவர்களும் சாப்பிடுகிறார்கள். அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. 2 அடையாளங்கள் நிறைவேறிவிட்டது, இவர்தான் அந்த நபியாக இருக்கும் என்பதை அவர்கள் மனசுல அப்படியே நினைச்சு கொண்டே போறாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம். எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் 2லையும் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப 3வது ஒன்றே ஒன்று இருக்கிறது. என்ன, நபி
நபித்துவ முத்திரை, முதுகில் இருக்கக்கூடிய நபித்துவ முத்திரை மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் இவர்தான் நபி என்பது 100% உண்மை என்பதை அவர் அறிந்து கொண்டு, ஆனால் என்ன, ஒரு வெட்கம், இனம் புரியாத ஒரு மரியாதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கிறது. கேட்க முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரை சட்டையை கலற்றி காட்டுங்கள் என்பதாக கேட்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. முதல் முஹாஜிர்கள், அதாவது மக்காவிலிருந்து வந்த, ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த முஹாஜிர்களில் முதலாவதாக ஒருவர் மரணிக்கிறார். அவர் மரணித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மனிதரை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பார்த்தா சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாலேயே நடந்து வராங்க. பின்னாலேயே நடந்து வராங்க. எப்படியாவது அந்த முதுகில் இருக்கக்கூடிய அந்த முத்திரையை பார்த்து விட வேண்டும், இருக்குதா இல்லையா தெரியலையே என்பதாக பின்னாலேயே நடந்து கொண்டே வராங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாலே நடந்து வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து கொண்டார், ஏதோ ஒரு வித்தியாசமா நடக்குது என்பதாக அவர் அறிந்து கொண்டார். அப்ப மஸ்ஜித் நபவியில் வந்து அமர்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இவர் பின்னால உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விட்டது, இவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பது தெரிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய அப்படியே அந்த மேலங்கி அப்படியே கலற்றுறது மாதிரி அப்படி கலற்றுறாங்க. நபித்துவ முத்திரை அப்படியே தெரிந்து விடுகிறது. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விட்டார்கள் நபித்துவ முத்திரையை. 3 அடையாளமும் நிறைவேறி விட்டது. ஓடி சென்றாங்க. அப்படியே தவழ்ந்து போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகை அப்படியே கட்டி பிடித்து அந்த இடத்தில் முத்தம் கொடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டி பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அழுகிறார். எப்படியோ கண்டுபிடித்து விட்டேன் என்பதாக அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், யார் நீ, எங்கிருந்து வந்திருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டவுடன் அவர் சொல்கிறார், நான் பாரசீகத்திலிருந்து வந்தேன். என்னுடைய தந்தை ஒரு மஜூசி, அவர் நெருப்பு வணங்கக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு பகலாக நெருப்பை நான் வணங்கி கொண்டிருந்தேன், அதை நான் விரும்பி செய்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கு பிறகு நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றேன். அதற்கு பிறகு நாடு நாடாக பயணித்தேன். எது சத்தியம் என்பதாக நான் நாடு நாடாக பயணித்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் 10க்கும் மேற்பட்ட மக்களிடத்திலே அடிமையாக வேலை பார்த்தேன். இறுதியாக உங்களை பற்றி என்னுடைய அந்த ஆசிரியர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் உங்களுடைய அந்த 3 அடையாளங்களையும் எனக்கு சொன்னார். உங்களை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும், உங்களை எப்படியாவது வந்து அடைந்து விட வேண்டும் என்று காலமாக நடந்து உங்களை வந்து அடைந்தேன். முதலாவதாக தர்ம பொருளை உங்களுக்கு தந்தேன், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்கள். இரண்டாவதாக ஹிப்பத்தை தந்தேன், உங்களுக்கு அன்பளிப்பை தந்தேன், அதை நீ ஏற்றுக்கொண்டீர்கள். அதே போன்று 3வது உங்களுடைய நபித்துவ முத்திரையை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று நான் அழைந்து கொண்டிருந்தேன். இறுதியாக பார்த்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நபி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்ந்து அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை அழையுங்கள், என்னுடைய தோழர்களை அழைத்து உட்கார வையுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எல்லோரும் உட்கார வைக்கப்பட்டு சல்மான் ஃபாரிஸ் இடத்திலே சொன்னார்கள், என்னிடத்திலே நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ அதையெல்லாம் என்னுடைய தோழர்களிடத்தும் சொல்லுங்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பல பேர் சொல்வார்கள், இந்த என்னை கவர்ந்த இஸ்லாம், நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றேன், என்னுடைய இஸ்லாமிய பயணம் என்ன என்பதை எல்லாம் எதற்காக போடுகிறீர்கள், இதெல்லாம் தேவையா, அதையெல்லாம் எதுக்காக சொல்ல வைக்கணும் என்பதாக கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கேளுங்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்போ தோழர்களிடத்தில் எல்லோரிடத்திலும் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. தூதர்கள் அனைவரும் சேர்ந்து அழுகிறார்கள். எல்லோரும் அழுகிறார்கள். எவ்வளவு பெரிய தியாகி, எத்தனையோ வருடங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து தியாகத்தை செய்து இந்த நபி தோழர் இந்த நபியிடத்திலே வந்து சேர்ந்தார் என்பதாக எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு எஜமானிடத்திலே கூலியாளாக அடியாளாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சரி, அவரிடத்திலிருந்து நான் உங்களை மீட்கிறேன், அவருக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேளுங்கள் என்று கேட்டு வர சொல்கிறார். சல்மான் ஃபாரிஸ் செல்கிறார். தன்னுடைய எஜமானிடத்திலே சென்று கேட்கிறார், நான் எப்படியாவது உங்களிடத்திலிருந்து உரிமை விட வேண்டும், உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு 300 பேரித்தம் கன்றுகள் தேவை, 300 பேரித்தம் கன்று தேவை, அதை நீதான் வந்து நட்டு வைத்து விட்டு செல்ல வேண்டும். அதே போன்று எனக்கு 40 தீனார் தங்க காசுகளும் தேவை என்று கேட்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார். என்னிடத்திலே எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் எப்படி உரிமை விட்டு வருவது என்று கேட்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், தோழர்களே, என்னுடைய இந்த தோழரான சல்மான் ஃபாரிஸுக்கு உதவி செய்வது யார் என்று கேட்கிறார்கள். கேட்டவுடன் எல்லா தோழர்களும் உதவி செய்கிறார்கள். 1 கன்று, 2 கன்று, 10 கன்று, 50 கன்று என்பதாக அவர்கள் எல்லோரும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரித்தம் கன்றுகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பல பேர் தீனார்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், தங்க காசுகளை கொடுக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து விட்டது. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்ல முனைகிறார்கள். சல்மான் ஃபாரிஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்மான் ஃபாரிஸே, நானும் வருகிறேன், நானும் வந்து உங்களுக்காக நட்டு தருகிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரும் செல்கிறார், தோழர்களும் செல்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அந்த பேரித்தம் கன்றுகளை நட்டு
அந்த சல்மான் ஃபாரிஸை விடுதலை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இத்தனை நபித்தோழர்களை விடுதலை செய்த ஒரு தலைவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர்களை போன்று இத்தனை மக்களை விடுதலை செய்த பிலால் ரலியல்லாஹு வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். எத்தனையோ கருப்பின மக்களை அடிமையில் இருந்து அவர் விடுவித்தார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட தூதராக அவர்கள் இருந்தார்கள். அப்ப இப்படி அந்த தூதர் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்து அழைத்து வருகிறார்கள். இந்த செய்தியெல்லாம் நாம் புகாரி இமாம் பதிவு செய்கிறார். 4916, 4897, 3946 என்பதாக எல்லா இடத்திலும் இந்த புகாரி அப்படியே வரிசையாக இந்த பெரிய செய்தியை பதிவு செய்வார்கள். பிறகு மக்கள் எல்லோரும் இந்த நபித்தோழரை நேசித்தார்கள். நபித்தோழரை நேசித்தார்கள் மக்கள் எல்லோரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் முஹாஜிர்கள் ஒரு புறம் நேசித்தார்கள், அதே போன்று அன்சாரிகள் ஒரு புறம் நேசித்தார்கள். முஹாஜிர்கள் சொன்னார்கள், நாடு துறந்து வந்தவர் இவர், எங்களை போன்று நாடு துறந்து வந்தவர் இவர், முஹாஜிர் தான் என்பதாக அவர்கள் தங்களுக்கு உரிமை கொண்டாடினார்கள். அதே போன்று அன்சாரிகள் ஒரு புறத்தில் இருந்து கொண்டு இவர் எங்களை சார்ந்தவர் தான் என்று அவர்கள் ஒரு புறம் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இப்படி ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுகிறாங்க. இவர் எனக்கு தான் சொந்தம், சல்மான் ஃபாரிஸ் எங்களை சார்ந்தவர், சல்மான் ஃபாரிஸ் எங்களை சார்ந்தவர் என்பதாக இருபுறமும் சண்டை நடக்கிறது. ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலிருந்து. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வராங்க. சபை அமைதியாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தால் யாரும் பேச மாட்டார்கள். சபை அமைதியாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், சல்மான் ஃபாரிஸ் யாருக்கு என்று கேட்கிறீர்களா? சல்மான் ஃபாரிஸ் யாருக்கு என்று சண்டை போடுகிறீர்களா? சல்மான் ஃபாரிஸ் யாருக்கு உரியவர் தெரியுமா? சல்மானு மின்னி வ மின் அஹ்லில் பைத். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சல்மான் என்னை சார்ந்தவர், சல்மான் என்னுடைய அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதாக சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்ச்சி செய்கிறார்கள், புகழ்கிறார்கள், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் என்பது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துள்ள குடும்பம். இப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பல மாற்றம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பல மாற்றம் ஏற்படுகிறது. உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதுமே தபால் அனுப்பக்கூடிய சமயத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சும்மா லெட்டர் எழுதி அப்படியே தூதரிடத்திலே கொடுத்து அனுப்பிடுவாங்க. சல்மான் ஃபாரிஸ் வந்தவுடன் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி எல்லாம் அனுப்பாதீர்கள், நீங்கள் இப்படி அனுப்பினால் யார் அனுப்புகிறீர்கள் தெரியாது. அதாவது ஒரு முனாஃபிக் அனுப்பலாம், நபியினுடைய நான் நபி பேசுகிறேன் என்பதாக எழுதி அனுப்பிவிடலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு மோதிரத்தை செய்யுங்கள். அந்த மோதிரத்தில் அல்லாஹு முஹம்மத் ரசூல் என்பதாக அந்த முத்திரையை பதியுங்கள். அந்த முத்திரையை அப்படியே அது சீலாக வையுங்கள் என்பதாக இன்று நாம் எத்தனையோ சீல்களை பயன்படுத்துகிறோம். இந்த சீலுக்குரிய, அந்த உம்மத்திற்குரிய அந்த சீல் என்ற அந்த பகுதியை முதலாக அறிமுகம் செய்தவர் இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சீல் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பிறகு தபால் அனுப்புவார்கள். அப்ப இன்று நாம் பார்க்கிறோம், இப்படித்தான் அந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அத்தியாயத்தை ஓதி கொண்டிருக்கிறார்கள். என்ன அத்தியாயம் சொன்னா, வாஹிரீன மின்ஹும் லம்மா யல்ஹகூன பிஹிம் என்பதாக. அதாவது தூதர் உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டதெல்லாம் இன்று உங்களுக்காக மட்டுமல்ல, பிற்காலத்தில் வரக்கூடியவருக்கும் இவர்தான் தூதர் என்பதாக ஒரு வசனத்தை ஓதக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த பிறகு வரக்கூடிய மக்கள் என்பவர்கள் யார் என்பதாக கேட்கிறார்கள். யார் பின்னால வர இருக்கிறாங்க இஸ்லாத்திற்கு என்பதாக கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தோளில் அப்படியே கை போட்டுக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நட்சத்திரத்தின் கூட்டத்திற்கு முன்னால் இறை நம்பிக்கை இருந்தாலும் இவருடைய சமுதாயம் அதை கொண்டு வந்தே தீரும். இவர்கள் தான் அவர்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த அல்லாஹ் சொல்லப்பட்ட அந்த தூதர், அந்த கூட்டம் என்பது இவர்கள் தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது ஒரு முன்னறிவிப்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முன்னறிவிப்பின் காரணமாக நாம் பார்க்கிறோம், கிபி 642 ஆண்டு பாரசீகம், இந்த சல்மான் ஃபாரிஸினுடைய அந்த நாடு பாரசீகம் என்பது, அந்த நாடே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. நெருப்பை வணங்கி கொண்டிருந்த மஜூசிகளாக இருந்த அந்த கூட்டம் நாடே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் அந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. புதிதாக இஸ்லாத்தில் வரக்கூடியவர்களுக்கும் பரம்பரையாக முஸ்லிம்களாக இருப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். அவர்கள் வந்தவுடன் இஸ்லாத்தை அவர்கள் எப்படியாவது மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள். நம்மை போன்று வெறுமனே இருக்க மாட்டார்கள். உதாரணத்திற்கு, நம்மளுடைய தந்தை ஒருவர் சொத்து சேகரித்து அவர் பெரிய ஒரு பணக்காரராக இருந்து அந்த பணத்தை நாம் செலவு செய்வதும், நாம் கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு பணத்தை செலவு செய்வதும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அது. அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து நேசித்து வந்தார்கள். நாம் எல்லாம் நம்மளுடைய தாய் தந்தை முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், அதன் காரணமாக நாம் வந்துவிட்டோம், நமக்கு அந்த பெருமதி விளங்கவில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சம்பவம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களையும் இன்னொரு சஹாபியோடு அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். அப்போ இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோழராக நியமிக்கப்பட்டவர் தான் அபூ தர்தா. இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பாரு,
காலையில முழுக்க நோன்பு நோற்று கொண்டே இருப்பார். அப்போ இந்த சஹாபி வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா நோன்பு நோற்று கொண்டே இருக்கிறார் காலை முழுக்க. அவருடைய மனைவியை பார்த்தால் அவர்கள் ஒரு புறம் அப்படியே பரட்டை தலையோடு ரொம்ப ஒரு சோகமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சல்மான் ஃபாரிஸ் ஓடி செல்கிறார். ஓடி சென்று மனைவியிடத்துல கேட்கிறாரு, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய கணவனை நீங்களே பாருங்க, அவர் ராத்திரி ஃபுல்லா தொழுறாரு, காலையில முழுக்க நோன்பு வைக்கிறார் என்பதாக அவருடைய மனைவி சொல்றாங்க. உடனே சல்மான் ஃபாரிஸ் நபியிடத்திலே போய் சொல்கிறார், இப்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார், மனைவி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை செய்வது கிடையாது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆலோசனை செய்கிறார், நீங்க போங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்ன உடனே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இரவுல அவர் தொழப்போகக்கூடிய சமயத்துல கையை பிடிச்சி இழுத்துறாங்க. கையை பிடிச்சி இழுத்து நீங்க தூங்குங்க, உங்களுடைய கண்களுக்கு செய்யக்கூடிய ஹக்குகள் இருக்கிறது, உங்களுடைய உடலுக்கு செய்யக்கூடிய ஹக்குகள் இருக்கிறது, உங்களுடைய மனைவிக்கு செய்யக்கூடிய ஹக்குகள் இருக்கிறது, அதையெல்லாம் செய்யுங்கள் என்பதாக அவருக்கு சொல்கிறார்கள். இவர் டென்ஷன் ஆயிடுறார், தொலை விட மாட்டேங்கிறாரு, மனைவியோட இருக்க சொல்றாரு, தூங்க சொல்றாரு என்று டென்ஷன் ஆயிடுறாரு. காலையில் ஆன உடனே அவர் என்ன செய்யறாரு, நோன்பு வைக்க போறாரு. நோன்பு வைக்க போகக்கூடிய சமயத்துல சல்மான் ஃபாரிஸ் என்ன செய்யறாரு, நீங்க நோன்பு வைக்க கூடாது, நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு, நோன்பையும் வைக்கல. உடனே அந்த நபித்தோழர் ஓடி போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு, என்ன தொழுக விடுறதும் இல்லை, நோன்பு வைக்க விடுறதும் இல்லை என்பதாக அவர்கள் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய தோழர் சல்மான் சொன்னது சரி, என்னை பாருங்கள், நான் உறங்கவும் செய்கிறேன், நான் விழிக்கவும் செய்கிறேன், நான் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நான் மனைவியுடன் இருக்கவும் செய்கிறேன், பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காகவும் செல்கிறேன், இப்படிதான் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்பதாக உபதேசம் செய்கிறார்கள். அப்போ அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்படி அமல் செய்வது என்பதாக கேட்கிறார்கள். அமல் செய்வ அப்போ நோன்பு எப்ப நோப்பது? அப்ப கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மாசத்துல 3 நாள் மட்டும் நோன்பு நோலுங்க. அவர் சொல்ல முடியாது, இன்னும் அதிகப்படுத்துங்கள். அப்ப மாசத்துல ஒரு 10 நாள் நோன்பு பிடிங்க, அதுவும் முடியாது. அப்போ ஒரு மாசத்துல 15 நாள், அதுவும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பிடிங்கப்பா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிங்க என்று சொன்னோடு அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொன்னாங்க, இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய நோன்பாக இருந்தது, இதுதான் எனக்கும் விருப்பமானது என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அவர் அப்படியே நோன்பு பிடிக்கிறார். அப்ப சல்மான் ஃபாரிஸை பார்க்கிறோம், அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடந்தாலும் தட்டி கேட்பார், அந்த மார்க்கத்தில் புதிதாக நுழையப்பட்ட பிதத்தாக இருந்தாலும் அவர் தட்டி கேட்பார். அப்படித்தான் வாழ்ந்தார் அந்த மனிதர். அப்போ எந்த அளவுக்கு சொன்னா, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இவரை பைத்துல் மாலினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் அவரை வைத்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை மதாயின் நாட்டினுடைய கவர்னராக அனுப்புகிறார்கள். அப்ப மதாயின் நாட்டில் இவர் கவர்னராக இருக்கிறாரு, எந்த பண ஆசையும் கிடையாது, மிக ஏழையான ஒரு மனிதராகவே கவர்னர் வாழ்ந்து வருகிறார். அப்போ அவருடைய வீட்டை பார்க்கக்கூடிய சமயத்தில் காலை நீட்டினா செவர் தட்டும், தலையை தூக்கினாலும் செவரு தட்டும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீட்டுல தான் இவர் கவர்னராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நாள் நாம அந்த சம்பவம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, இவர் கவர்னர் உட்கார்ந்து இருக்கிறார் சல்மான் ஃபாரிஸ், அவர் பார்க்கறதுக்கு மூட்டை சுமக்கிற மாதிரி இருப்பார். அப்ப அந்த நபர் என்ன செய்யறாரு, என்னுடைய மூட்டையை சுமந்து கொண்டு இந்த வீட்டில் கொண்டு எனக்கு வைத்துதா என்பதாக கேட்கிறார். அப்போ உடனே சல்மான் ஃபாரிஸும் அந்த மூட்டையை தூக்கிட்டு அப்படியே நடக்கிறாரு. நடந்து போகக்கூடிய சமயத்துல மக்கள் எல்லோரும் அமீருல் முஃமினீன் அஸ்ஸலாமு அலைக்கும், தலைவரே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் தூரம் போனோன்னு கேட்கிறாரு, எல்லாரும் உங்களை அமீர் அமீர்னு சொல்றாங்களே, நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒப்பந்தம் நிறைவேற்றப்படவில்லை, நான் என்ன சொன்னேன், அந்த வீடு வரைக்கும் கொண்டு வச்சுத்தாரேன்னு சொல்லிட்டேன், அந்த ஒப்பந்தம் முடிகிற வரைக்கும் நீங்க எதுவும் பேசக்கூடாது, வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே அழைத்து போறார். அந்த அளவுக்கு மிக ஒரு பணிவான ஒரு மனிதராக இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்போ ஒரு நாள் அவரை சந்திப்பதற்காக வராங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு வராங்க. உமர் அந்த பெரிய ஒரு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர், உம்மத்தினுடைய கலீஃபா, அவர் என்ன செய்யறாரு, மக்களை கூப்பிடுறாரு, சபையை கூப்பிட்டு சொல்றாரு, சல்மான் ஃபாரிஸ் அவருடைய நாட்டிலிருந்து வராராம், நீங்க என்ன செய்யுங்க, நாம் எல்லாம் கிளம்பி அவரை அழைத்து வருவோம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உமர் ஒரு மனிதருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் பெரிய ஒரு அந்தஸ்துக்குரியவராகத்தான் இருப்பார். அப்ப உமர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சபையிலிருந்து அப்படியே கிளம்பி சென்று மதீனாவினுடைய எல்லை வரை சென்று மர்ஹபன் என்று அவரை வரவேற்று அழைத்து வருகிறார்கள் என்று சொன்னால் சல்மான் ஃபாரிஸுக்கு கொடுத்த கண்ணியம் அது. சல்மான் ஃபாரிஸினுடைய இறுதி நேரம், மரண நேரத்தில் அவர் அப்படியே படுத்து கிடக்கிறாரு. அவரை பார்ப்பதற்காக மிகப்பெரிய ஒரு 2 தோழர்கள் வருகிறார்கள், சாத் இப்னு அபி வக்காஸ், அதே போன்று அப்துல்லா இப்னு மசூத் கேட்கிறார்கள், அப்படி எப்படி இருக்கிறீங்க என்று கேட்கக்கூடிய சமயத்தில் அவர் சொல்றாரு, எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள்னு கேட்கிறாங்க 2 பெரிய சஹாபாக்கள் இவரிடத்துல.
அப்போ சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் ஒரு கரீப் உரபாவாக வாழ சொன்னாங்க, என்னை ஒரு அந்நியனாக வழிப்போக்கனாக வாழ சொன்னார்கள். ஆனால் நான் அப்படி வாழவில்லை, செல்வ செழிப்போடு வாழுகிறேனே, இதை நினைத்து பயப்படுகிறேன், அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்று பயப்படுகிறேன்னு சொல்றாங்க. அவரு எப்படி வாழ்ந்தாருன்னு பார்த்தா, வீட்டில் போய் பார்த்தா 4 பாத்திரம், 2 தண்ணி பாத்திரமும் 2-3 பேர்த்தம்பழங்கள் தான் இருக்கும், அது கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஏழையாக வாழ்ந்தாலும் அவர்கள் பயந்தார்கள். அதே போன்று ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு ஐடியாவை கேட்டாங்கன்னு சொன்னா அந்த சல்மான் ஃபாரிஸ்ட தான். நமக்கெல்லாம் தெரியும் ஹந்தக்குடைய யுத்தம், அந்த அகல் யுத்தம் என்று சொல்வார்கள், அந்த யுத்தத்திற்கு பெரிய ஒரு ஐடியாவை போட்டு கொடுத்ததே இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஏன்னு சொன்னா மதீனாவு நமக்கு தெரியும், 3 சைடு மலை, ஒரு சைடு மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும். அந்த ஓப்பன்ல இருக்கக்கூடிய பக்கத்துல எதிரிகள் குவிந்து விட்டார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் கூடி இந்த மதீனாவை தாக்குவதற்காக, முஸ்லிம்களை தாக்குவதற்காக ஒன்று கூடி வந்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரிடத்திலும் மஷூரா செய்யறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எப்படி பாதுகாத்துக் கொள்றது, இன்றைய தினம் எல்லாரும் அழிந்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருந்த அந்த காலத்துல சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்களுடைய நாடு அந்த பெர்ஷியா பாரசீகத்தில் ஒரு முறையை கையாள்வோம். அது என்ன முறைன்னு சொன்னா, குண்டு தோண்டுவோம், பெரிய குண்டு குண்டா தோண்டி எல்லா இடத்துலயும் அப்படியே பார்டர் போட்டு வச்சிரும். இன்னைக்கு நம்ம பார்ப்போம்ல, வேலூர் கோட்டை, இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோட்டைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் நீங்க சில பழைய படங்கள் எல்லாம் பார்க்கலாம், கோட்டையை சுத்தி அப்படியே குண்டு தோண்டி வச்சு அதுல தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னு சொன்னா எதிரிகள் வராமல் இருப்பதற்காக. இந்த சிஸ்டத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர் சல்மான் ஃபாரிஸ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல இந்த உபதேசத்தை சொல்றாங்க, நம்ம ஒரு குண்டு தோண்டிடுவோம், அந்த குண்டு 10க்கு 16 மீட்டர் அளவுல ஒரு குண்டு தோண்டி நாம இந்த எதிரிகள் வராம நாம பாதுகாத்துக் கொள்வோம் என்பதாக ஒரு ஐடியா சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் அதை அங்கீகரிக்கிறார், அல்லாஹ்வும் அதை அங்கீகரித்து அந்த குண்டு தோண்டப்பட்டு என்ன செய்யப்படுகிறது, அந்த போர் முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஆகிறது. இது சல்மான் ஃபாரிஸினுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களை பொறுத்த வரைக்கும் நபிக்கு பிறகு 15 வருடத்திற்கு பிறகு இவர்கள் மரணித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலே இவர்கள் மரணித்தார்கள். அந்த மரணத்தினுடைய இறுதி நேரம் அவர்கள் சொல்கிறார்கள் மனைவியிடத்திலே, மனைவி, இந்த வீட்டினுடைய 4 கதவுகளையும் திறந்து வைத்துவிடு, இன்று அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் என்னை சந்திக்க வருகிறார்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், மஸ்க், அதாவது துளசியினுடைய அதை தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி என்னுடைய கட்டிலை சுற்றி தெளித்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், என்னை சந்திக்க என்று விருந்தாளிகள் வருவார்கள் என்று. தெளித்துவிட்டு மனைவி வீட்டை விட்டு வெளியே சென்று மீண்டும் உள்ளே வந்து பார்க்கிறார், ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு அந்த நபித்தோழர் வாழ்க்கையில் பெறப்படக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு படிப்பினையாக எடுத்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.